வணக்கம். இந்த பதிவில் சில கனவு பலன்களை தெரிந்து கொள்வோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஃபியூச்சர் வீடியோஸ் உங்களுக்கு எப்போயுமே நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் இறந்து போனவங்க கூட பேசுவது போல் கனவு கண்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பெயரும் சிறப்பான புகழும் உண்டாகும். ஒருவருக்கு அவர்களின் இறந்து போன தாய் மற்றும் தந்தையர் கனவுல வந்தாங்க அப்படின்னா வர இருக்கும் ஆபத்து மற்றும் இடையூறுகளை சுட்டிக்காட்ட, அதாவது உங்களை எச்சரிக்க வந்திருக்கு என்று பொருளாகும். தானே இறந்து போனது போல கனவு வந்துச்சு அப்படின்னா நன்மை ஏற்படும். உங்கள் நண்பன் ஒருவன் இறந்து போனது போல் கனவு வந்ததுன்னா வெகு விரைவில் ஏதேனும் நற்செய்தி வரும். ஒரு நபரின் குழந்தைகள் இறப்பது போல கனவு வந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு வர இருக்கும் பேராபத்தை குறிக்கிறது. அதாவது மிகவும் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நாம் பிறரை அடிப்பது போல கனவு வந்தால் நண்பர்களால் புகழ் ஏற்படும். புகழ் பன்மடங்கு பெருகும். கத்தி மற்றும் துப்பாக்கியால் சுடப்பட்டு காயமடைந்தது போல் கனவு வந்துச்சு அப்படின்னா பலன் தராது. அதாவது உங்களுக்கு பழி ஏதேனும் வந்து சேரலாம். பிரபலமானோர், அதாவது பிரதமர், ஜனாதிபதி போன்றவர்கள் அறிமுகம் ஆவது போல் கனவு வந்தது அப்படின்னா உங்களுக்கு அந்தஸ்து மதிப்பும் ஏற்படும். தேவலோக பெண்கள் உங்கள் கனவில் வந்தது அப்படின்னா எதிர்பாராத நன்மைகள் ஏற்படும். திருமணமாகாத பெண்களின் இந்த கனவு வந்துச்சு அப்படின்னா அப்பெண்களுக்கு விரைவில் திருமணம் நிகழும். திருமணமான பெண்கள் கனவில் வந்தால் மிகுந்த பொருள் வரவு ஏற்படும். அழகு இல்லாத ஒரு பெண் உங்கள் கனவில் வந்தாங்க அப்படின்னா திருமணமாகாத ஒரு ஆண்மகன் கனவில் வரும்போது அதற்கு நேர்மாறான ஒரு அழகான பெண் அவர்களுக்கு வாழ்க்கை துணையாக அமையும். பார்ப்பதற்கு விந்தையான மனிதன் அல்லது நூதன பொருட்கள் உங்கள் கனவில் வந்துச்சு அப்படின்னா எதிர்வரும் தீமையை சுட்டி காட்டும் அறிகுறியாகும். நம்பிக்கை மோசடி, ஏமாற்றம், நம்பிக்கை துரோகம் போன்றவை உங்களுக்கு ஏற்படலாம். சண்டைகள், அதாவது அடிதடி, தகராறு, சண்டைகள் உங்கள் கனவில் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் எதிலும் சுமூகமாக முயற்சி மேற்கொள்ள வேண்டும் என்று பொருளாகும். அதாவது நீங்கள் சுமூகமான வழியில் சென்று கொண்டீர்கள் என்று பொருளாகும். அரிசி உங்கள் கனவில் வந்துச்சு அப்படின்னா அபிவிருத்தி ஏற்படும். மிகுந்த தனலாபம் ஏற்படும். அன்னப்பறவை உங்கள் கனவில் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு பெரும் ஏமாற்றமும் விரக்தியும் நீங்கள் ஆளாக நேரிடும் என்று பொருளாகும். உங்கள் கனவில் ஆசிரியர்கள் கனவில் வந்தால் உங்கள் வாழ்க்கையில் வளங்கள் அனைத்தும் அமோகமாக பெருகும் என்று பொருளாகும். நமது கனவில் இறைவன் வாழும் கோயிலை காண்பது நன்மையான பலன்களை ஏற்படும். வியாபாரம், தொழில் போன்றவற்றில் முன்னேற்றமானது கிடைக்கும். இது போன்ற தகவலை பெற எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.